சிவா, சிவா. மாமா, என்னாச்சு மாமா? மாமா, 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 என்னாச்சு மாமா? எதுக்கு அடிக்கிறீங்க? மாமா, என்னாச்சு மாமா? சொல்லுங்க மாமா. மாமா, என்னாச்சு மாமா? மாமா, ப்ளீஸ் மாமா. மாமா, சொல்லுங்க மாமா. மாமா, என்னாச்சு சொல்லுங்க மாமா. மாமா, நான் என்ன பண்ண மாமா? ப்ளீஸ் அண்ணா, அண்ணா. மாமா, மாமா, என்னாச்சு சொல்லுங்க மாமா. மாமா, மாமா. சிவா, வெளிய போடா. என்னாச்சுனா உனக்கு? என்னாச்சுனா உனக்கு? மாமா, என்னாச்சு மாமா? என்னாச்சுன்னு சொல்லுண்ணா. சிவாவை எதுக்கு நான் வெளியே போ சொல்றேன்? புரி. நீ கேள்வி கேக்குற அளவுக்கு பெரிய ஆள் ஆயிட்டியா? இல்லன்னா இவனை மறந்துட போறி. இவனை விட ஒரு நல்ல மாப்பிள்ளைய நான் உனக்கு கூட்டிட்டு வரேன். அதுக்கு இல்லன்னா புரி. இதுக்கு மேல நீ இவனுக்காக சப்போர்ட் பண்ணிக்கிட்டு ஒரு வார்த்தை பேசினா கூட சாப்பாடு போட்டு பாசமா பாத்துக்கிட்டேன். இதே கையால மொத தடவையா நீ அடி வாங்க வேண்டியதா இருக்கு. டேய், என்னாச்சுடா உனக்கு? பைத்தியம் பிடிச்சிருச்சா? ஆமாமா, எனக்கு பைத்தியம் தாமா பிடிச்சிருக்கு. இவனும் இவங்க அக்கா பூமியோட சங்காத்தமும் எனக்கு வேணான்னு நினைக்கிறேன். அது இல்லடா. Just shut up. இதுக்கு மேல இந்த வீட்ல யாரும் ஒரு வார்த்தை பேசக்கூடாது. சரி சொல்லுண்ணா. வீட்ல இருக்க இவனோட துணி புக்ஸ் எல்லாத்தையுமே வெளியே கொண்டு வந்து போடுறான். அண்ணா, நான் சொல்றத நீ கேளு. அண்ணா, அம்மா, மாமா, மாமா. மாமா, வெளியே போடா. மாமா, மாமா. அம்மா, நீ வந்து சொல்லுமா. இன்னும் எதுக்காடா இங்கே நிக்கிற? போடா, வெளியே போடா. மாமா, நான் என்ன பண்ண மாமா? ப்ளீஸ் மாமா, உங்க கால்ல விழுறேன் மாமா. என்ன பண்ணுன்னு சொல்லுங்க மாமா. மாமா, என்னாச்சு மாமா? அந்த பூமி தம்பி சிவா இருக்கான்ல, அவனை எப்படியாவது அந்த வீட்டை விட்டு நீ வெளியே அனுப்பி ஆகணும். பொய் சொல்லிட்டு என் வீட்டுக்குள்ள வந்ததுதான் நீ செஞ்சதுலே மிகப்பெரிய தப்பு. உன் அக்கா மட்டும் இல்லாம நீயும் என்ன ஏமாத்த பாக்குறல்ல? போடா, போடா வெளியில. போடா. மாமா, மாமா, அம்மா, மாமா. இதுக்கு மேல இவனுக்கும் இந்த வீட்டுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. அண்ணா, என் மாமாவுக்கு தன்னோட தங்கச்சி பூர்ணினா உயிர். என் தம்பி சிவாவும் பூர்ணியும் காதலிக்கிறாங்க. அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு என் அத்தைக்கு என் புருஷன் வாக்கு கொடுத்திருக்காரு. ஒரு வாட்டி என் புருஷன் வாக்கு கொடுத்துட்டாருன்னா உயிரே போனாலும் மீற மாட்டாரு. அப்படியா? ஆமா சார். ஆஹா, அப்படின்னா உண்மை என்னதுன்னு நான் உனக்கு சொல்றேன் கேளு.
குட்ட வாக்க மீறாத உன்னோட புருஷன் ககன் உன் தம்பி சிவாவை அடி அடி நடிச்சு வீட்டை விட்டு துரத்திட்டான். இல்ல, இத நான் நம்ப மாட்டேன். சில உண்மைகள் நமக்கு தெரிஞ்சாலும் அத நம்மளால நம்ப முடியாதுதான். சில உண்மைகள் தெரிஞ்சதுக்கு அப்புறமும் அதை ஏத்துக்க நம்ம மனசு ஒத்துக்காது. அது காரணம் நாம அவங்க மேல நிறைய அன்பு வச்சிருக்கிறதால கூட இருக்கலாம், இல்லைன்னா நம்பிக்கையா கூட இருக்கலாம். ஆனா லாஜிக்கலா கொஞ்சம் யோசிக்கணும் மேடம் ஜி. அப்போதான் அதெல்லாம் உண்மைங்கிறது நம்ம மனசுக்கு புரியும். கரெக்டா உன்னோட தம்பிக்கு ககன் தங்கச்சிக்கு நிச்சயதார்த்தம் நடக்கிற அன்னைக்கு உங்ககிட்ட போதை மருந்து இருக்குன்னு எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் எப்படி வந்தது? நீ கிழிச்ச கோட்டை நான் இது வரைக்கும் தாண்டினது இல்ல. சிவா உன இதே வீட்ல செட்டில் ஆயிடலான்னு சொல்லி என் பின்னாடி வரலன்னா நான் தான் சிவாவை முதல்ல காதலிக்க ஆரம்பிச்சேன். அது தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் சிவா எனக்கு ப்ரப்போஸ் பண்ணான். எனக்கு காதலிக்காதன்னு சொல்லிருந்தா சிவா கூட நீ சொன்ன பேச்ச கேட்டிருப்பான்லனா. அவன் உன் தயவுல வாழ்ந்துட்டு இருக்கதால நம்பிட்டு இருப்பானா? அப்படிப்பட்ட சிவாவை கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம இப்படி அநியாயமா துரத்த விட்டுட்டியா? ஏன்னா ஏன் இப்படி பண்ண சொல்லுண்ணா. அந்த பூமி தம்பி சிவா இருக்கான்ல, அவனை எப்படியாவது அந்த வீட்டை விட்டு நீ வெளியே அனுப்பி ஆகணும். கொஞ்சம் கூட அசையாம புடிச்சு வச்ச பிள்ளையார் மாதிரி இப்படி நின்னுட்டு இருந்தா அத நாங்க என்ன எடுத்துக்கிறது? பேசுடா, வாய் திறந்து பேசு. உன் மேல சுமத்தின குற்றத்தை பூமி அவதான் செஞ்சேன்னு ஒத்துக்கிட்டா. உனக்கு பதிலா அவ போய் ஜெயில உட்கார்ந்துட்டு இருக்கா. அந்த பூமியோட தம்பிதான் சிவா. சிவாவை அனுப்புறதுக்கு முன்னாடி இந்த விஷயம் கூட உனக்கு ஞாபகம் வரல? சொல்லுடா.